அதுக்குரிய நான் கேட்டா வாழைப்பழத்தை கேட்டா மாம்பழத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்காங்க. ஏனடா குரங்களை தான் பழமையா வாழைப்பழம் தீத்துறது சரிதானே. அதால நான் எல்லா குரங்களோடையும் நான் சேட்டிட மாட்டேன். தயவு செய்து கொண்டு விஷயத்தை நான் ஐயா நான் இந்த 93 மில்லியனை தார போய் மினிட்ஸ் எடுத்து வாசி மாய்ஸே உமாக்கு ஏழாடி சொல்லுங்க ஐயா. பாராளுமன்றத்தில் நான் ஆதரிக்கிறோம். வேலை வாய்ப்பை வழங்குறதுக்கு ஒரு வேலையை செய்யும் கொண்டு அந்த வேலையை கூட நான் நினைக்கிறேன் செய்ய முடியாமல் போகும்போது என்றால் அதுக்குரிய காலம் காணாது. எங்களுடைய பட்ஜெட் அப்ரூவ் பண்ணப்பட்ட நேரத்தில் இப்போ நாங்கள் இது செய்ய போகிற காலம் காணாது. அதால் அந்த 93 லட்சத்தையும் நான் வெவ்வேறு பிரதேசங்களை பிரித்து கொடுத்துருக்கிறேன். கௌரவ தலைவர்கிட்ட நான் சொல்கிறேன் என்றால் இது அரசியல் இல்லை. இப்போ இதில் நான் எதிர்காட்டி இதை நாங்கள் செய்கிற பொதுமக்களுக்கான தானே செய்ய போகிறோம். அப்போ நான் எதிர்காட்டி சாவச்சேரி பிரதேசத்தில் ஒருத்தருமே எதிர்க்க போகிறதில்லை. என்னென்றால் நாங்கள் இந்த ஒரு நிலையத்தை எடுத்து அதில் ஒரு தொழிற்சாலை ஒன்றை அமைக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 900 மில்லியன் பெறுமதியான காசு வடக்கு மாகாணத்துக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு. நான் இதை ஒவ்வொன்றையும் பாடமாக்கி வச்சிருக்கிறேன் என்றால் இந்த விடயங்களை பாராளுமன்றத்தில் நான் கதைச்சி கேட்கறதுக்குரிய மைக்கையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இதை கேட்டு அதில் வடக்கு மாகாணத்தில் இந்த இதுக்கு ஒரு 200 மில்லியனோ இல்லை 150 மில்லியனோ பெறுமதியை சாவச்சேரி கொண்டு போடுங்கன்றதான் என்னுடைய கேள்வி. இதை போய் நாங்கள் இப்போ சும்மா பார்க்குறதும் அது பெரிய அறிக்கையில் எடுக்கிறது பிரயோஜனம் இல்லை என்றால் இது ஒரு சந்தையாக பாவிக்கலான்னு நினைக்கிறேன். டிஎஸ் சந்தையாக பாவிக்கலான்னு நினைக்கிறேன். இது இனிமேல் பாவிக்கலான்னு நினைக்கிறேன். விளங்க போடுங்க நீங்கள் அவசரப்படுறீங்க ஏன் தாவறீங்க போடுங்க. என்னென்றால் இதை சந்தையாக பாவிக்க இயலுமா இல்லாதோ கொஞ்சம் இருங்கோ சின்ன பிள்ளைகள் மாதிரி போலை அடிச்சு கொண்டு என்னென்றால் இதை சந்தையாக பாவிக்கலுமா இயலாதோ சந்தையாக இதை நாங்கள் பாவிக்க இயலுமா இயலாதோ கொஞ்சம் அவசரப்படாது. இந்த கடை வழங்கப்பட்டதை இடைநிறுத்தணும். ஏனென்றால் உண்மையாகவே ஒரு அரச கட்டடத்தை வழங்கி இருக்கிறாங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு பாவிக்க பெறலாம். அந்த அடிப்படையில் அதுக்கான ஒரு நடைமுறையை கொண்டு வரணும். இதுக்கான ஒரு கூட்டம் ஒன்று கூடி இருக்கிற உங்களுக்கு தெரியும். இது அந்த சந்த இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கான மாற்று ஏற்பாடு செய்யணும். அதுக்கு முதல்ல இந்த 18 அக்ரிமெண்ட் வழங்கியிருக்காங்க. 18 அவரோட அது எத்தனையாம் ஆண்டுல இருந்து எத்தனையாம் ஆண்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு? அவ தாங்கள் அக்ரி பண்ணாடி அது ஆட்டோமேட்டிக்காவே கேன்சல் ஆகும். அப்போ உங்களுக்கு இது பேமெண்ட் மந்த்லி உங்களுக்கு டெண்டர் இது பே பண்ணினமா பேமெண்ட் ரெடியாக எடுத்துட்டீங்க. இளங்குமரன் அவசரப்படாங்க. பேமெண்ட் எடுத்தாலும் அது மக்களுக்காக ஒரு சந்தையை கட்டினது. அப்ப 2 கோடி 20 கோடி செலவழிச்சு எத்தனை 2 சந்தையை கட்டி போட்டு அப்ப யாரு இதுல இருக்கிற சந்தையை நான் ஸ்டோராக நான் டவுன்ல இருக்கிறேன் ஸ்டோராக பண்ணி போட்டு இல்ல அது கலச்சி பேச தொழிற்சாலை ஒண்ணு கட்டிட்டு அத மூலாவங்கள் எடுக்கணும். ஏன்னா இது இயக்க நிலைக்கு வராத வழியா அப்ப இயக்க நிலைக்கு இயக்கோட தெரிஞ்சவே தான் எடுத்துக்கணும். அதுல மக்கள்கிட்ட பயணப்படணும். ஒரு சந்தை கட்டுறது என்ன தனிநபருக்கு இல்லை இல்லை. நான் அந்த பிரதேசத்துல மக்கள் பயன்படணும். ஒரு விவசாயி கொண்டு வந்து சந்தையில விற்கிறாங்க. கௌரவ இளங்குமரன் கொஞ்சம் இருங்க. நான் என்ன கௌரவ இளங்குமரன் ஒரு நிமிஷம் தாங்க போங்க அவசரப்படாங்க. இதற்கு முடிவெடுப்பாங்க. இந்த மீட்டிங்ல இது சம்பந்தமாக அங்க முடிவெடுத்து என்னோட சந்தையோட ஒப்பந்தக்காரரை கூப்பிடுவாங்க. சரியோ அதே முடிவெடுத்து இதுக்கான நேரத்தை போடுவாங்க. இல்லை ஒரு நிமிஷம் என்னென்றால் டிஎஸ் இதுக்கு நீங்கள் தானே செயலாளர். ஜிஏயோட அன்றைக்கு டிசிசி மீட்டிங்கில் நான் இது கதைச்சேன். நான் அவர் கதை கேட்க சூமில் கதைச்ச மீட்டிங்கில் அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதை கடையை கேன்சல் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாமான்றதை பார்க்குறத பற்றி. இப்போ கௌரவ இளங்குமரன்ட்ட நாங்கள் கேட்குற என்னென்னா நீங்கள் அரசாங்கம் தானே அப்போ உங்களால் எங்களுக்கு ஒரு 200 மில்லியன் இதில் தந்த ஒரு தொழிற்சாலையை கட்ட இயலுமா இயலாதா? அந்த முடிவை அந்த இடத்துல முடிவெடுப்பாங்க. நாங்கள் இங்கே முடிவெடுத்துட்டு சட்ட சிக்கல் ஒன்று இருக்குது. ஒரு பிரச்சனையில கொடுத்தது சட்ட இதுல ஒரு சட்ட சிக்கலும் இல்லை. நான் முடிவெடுத்தா அடுத்த நிமிஷமா நீதிமன்றத்தை நான் எடுத்தவன். அப்ப அந்த முடிவு எல்லாருமா சேர்ந்து அந்த சந்தை அடியில முடிவெடுக்கிறது தீர்மானிச்சிருக்கான். அந்த நேரம் அந்த இடத்துல நேரத்தை போடுவோம். 8ஆம் மாதம் 6ஆம் தேதி சொல்லி கௌரவ இளங்குமரன் என்னடா பொதுமக்களுக்கு எல்லாத்தையும் ப்ரொபோசலை கொண்டு வாங்கோ முடிவெடுக்க போறோம் அடுத்த மீட்டிங்ல சொல்லாம சில விடயங்களை தெளிவா சொல்லுங்க. உங்களால 7 சட்ட ரீதியாக இதை பரிசோதிக்க வேண்டிய தேவை இருக்கு. மக்களுக்கு தெரியும். இல்ல அடுத்த முறை நான் சொல்றேன் நான் சொல்றேன் இதுல அவங்களுக்கு 18 பேருக்கு வழங்கி இருக்குது. வழங்கினதை கேன்சல் பண்ணணும். இன்னைக்கு நாங்கள் இதுல முடிவெடுத்துட்டு போனா அவர் அடுத்த சட்ட சிக்கலுக்கு போவார். சட்ட இதுக்கு ஆலோசனைக்கு
இன்றைக்கு பாப்பா வீட்டில் எடுத்துருப்பீங்க தானே நாங்கள் கேட்ட உடனே அப்போ இதை வந்து சட்ட ரீதியாக அவையிலே கூப்பிட்டு கடைக்காரரை கூப்பிட்டு நாங்களும் கவனம் கொடுக்கலாம் நீங்கள் இயக்குறீங்க இல்லையா அந்த இடத்துல அல்லது மீள ஒரு ப்ராஜெக்டை கொடுப்பாங்க சொன்ன மாதிரி தோல் பதப்படுத்திலேயமோ அல்லது கருவாடு பதப்படுத்திலேயமோ அல்லது அவங்களுக்கு மாற்று ஏற்பாடாக செய்கிறதுக்கான ஒரு தொழில்துறையை பெற்றுக்கொண்டவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடாக செய்கிறதுக்கான வழியை செய்து கொடுப்பாங்க அந்த கமிட்டியில அடுத்த கட்டம் தான் வரும். பொருங்க விளக்கம் நான் என்ன கேட்குறேன் என்றால் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை நீங்கள் சாவச்சேரியை பிறந்த இடமாக கொண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இதை ஒரு தொழிற்சாலையாக கட்டித்தர இயலுமா இயலாதா அதுக்குரிய நான் கேட்டா வாழைப்பழத்தை கேட்டா மாம்பழத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்காங்க ஏனடா குரங்களை தான் பழமையாக வாழைப்பழம் தீத்துறது சரிதானே அதால நான் எல்லா குரங்களோடையும் நான் சேட்டிட மாட்டேன் தயவு செய்து தயவு செய்து எங்களுக்கு ஒரு ஐயா நாங்கள் சேர்க்கறதுக்கு ஒரு பயில சொல்லுங்க இதை நீங்கள் அங்கே பார்த்து கேட்டவொடனே எனக்கு விளங்கினது உங்களாக தான் அங்கே இருக்கணும் என்னண்டா இல்லை நான் சொல்கிற கேளுங்க விளங்க வரேன் உங்களால் ஒரு சபையை வழி நடத்தலாண்டா சொல்லுங்க நாங்கள் 2 பேரும் போகிறோம் விளங்குமரன் என்னென்றால் மொத்த கொள்வனவு நிலையமாகவும் மொத்த சிக்கன நிலையமாகவும் தான் ஏற்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இப்போ ரெண்டுல ஒன்று இல்லாமல் செயல்படுத்த முடியாத நிலையில இருக்குது. கமிட்டி அமைப்பாங்க அதில் கூடுவாங்க அந்த 18 பேரை கூப்பிடுவாங்க டிஎஸ் கூட கூப்பிட்டு 5ஆம் மாதம் சரி அதை கேன்சல் பண்ணுற மாதிரி வச்சுக்கொள்வோமே நான் கேட்குறேன்டா எங்கள்ட பிரதேச அபிவிருத்தி செய்கிறதுக்கு இது ஒரு தொழிற்சாலையை உங்களால் ஏழுமா ஏலாதா ஏலாடி சொல்லுங்க ஐயா பாராளுமன்றத்தில் நாங்கள் ஆதரிக்கிறோம் ஐயோ மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையத்தை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம் நான் எல்லா இடம் பண்ணுறேங்க நீங்கள் இதுக்கு அப்ப அவன் காசு கட்டி இருக்கிறவன இல்லாம நாங்கள் தான் தோன்றித்தனமா சர்வாதிகாரம் இல்ல அந்த 18 பேரையும் கூப்பிட்டு இதுல 2வது தலைக்க வரையில மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க அந்த இடத்துல கூடி மூடி வைக்க வேண்டிய தேவை இருக்குது வேகமாக அதை நகர்த்த வேண்டிய தேவை இருக்கிறது இது சதா காலமாக 2 தடவை மூப்பிட்டுல 3வது நாங்கள் ஒப்புட் பண்ண போறது இல்லை தொப்பி மழை விட போறது இல்லை சில பேர் பாதிக்க போறது இல்லை உடச்சி போட்டு பேர் பாதிச்சவர்களாக இருக்குது. ஆமா தயவு செய்து அடுத்த ஸ்லைடுக்கு மாத்துங்க புண்ணியம் கிடைக்கும் இது நான் போய்க்கலாம் காசு அடுத்த ஸ்லைடுக்கு மாத்துங்க தயவுசெய்து இந்த சில பேர்களுக்கு ஒன்று சொல்லி விளங்கப்படுத்தலாம் அந்த அறிவும் இல்லை தயவுசெய்து அடுத்தது என்னடா நான் கேட்குறது எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது தொழில் வாய்ப்பை வழங்குற வேலையை செய்யலுமான்னு தான் கேட்குறேன் உங்களால் அதை கேன்சல் பண்ணுறது ஐயா கேட்டால் பற்றி காய்ங்க பிஏ பற்றி காய்க்காங்க கேன்சல் பண்ணுறேன் டிஎஸோட ஜிஏயோட சேர்ந்து நாங்கள் போன முறை டிசிசி மீட்டிங்கில் முடிவு எடுத்துட்டேன் உங்களுக்கு ஒன்று விஷயத்தை நான் இந்த 93 மில்லியனை தார போய் மினிட்ஸ் எடுத்து வாசி மாய்ஸே உமாக்கு ஒன்றும் விளங்காட்டி நாங்கள் ஒன்றும் செய்யலாது போய் மினிட்ஸ் எடுத்து வாசி அந்த நிதி ஒழுங்கின்படிதான் நாங்கள் நிதிகளை ஒதுக்கலாம் இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு ஒதுக்கிற நிதி வந்து அதுல சட்ட சிக்கல்கள் இருக்குது சில நிதிகளை கொடுக்கலாம் உங்களுக்கு தனிப்பட்ட நிதியில உங்களோட பாராளுமன்றத்தால ஒதுக்கப்படுற நிதியில நீங்கள் எங்கேயும் ஒதுக்கலாம் இது வந்து டிசிசி கூட வந்தது அந்த வேலை திட்டம் நாங்களும் சில வேலை திட்டத்தை கொடுக்க டிஎஸ்சிக்கு தெரியும் சில வேலை திட்டம் கேன்சல் பண்ணப்பட்டது அப்ப அந்த வேலை திட்டங்களை மாற்றி கொடுக்குறாங்க என்னத்துக்காக அந்த காசு கிடைக்கும் எட்ட பணம் இல்லை மக்கள்கிட்ட பணம் எனக்கு தந்தது இல்லை மக்கள்கிட்ட வரி பணம் அதாவது நாங்கள் மாற்றி கொடுக்குறாங்க அந்த அரசு சொல்லுவதின் படி அந்த அரசு சிவகுமாரின் படி தான் நாங்களும் இயக்கணும் சான்றோட்டித்தன வாதங்களுக்கு அதிகாரம் அடுத்த ஸ்லைடை வாசிங்கோ எனக்கு இதுக்கு மேல விளங்கப்படுத்தல அடுத்த ஸ்லைடை வாசிங்க நிப்பாடுங்க நீங்க டேட் போடுறீங்கல்ல எப்ப டேட் போடுறீங்க அந்த அந்த இதை நாங்கள் டீம் மடுப்பை அடுத்த விவசாயம் சார்ந்தது